அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 3D மாடலிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட்ஸ், யூ அண்ட் யூனிட்ஸ், இதில் ப்ரிசிஷன் செட் பண்ணிக்கிறேன் 0. அதே மாதிரி மில்லிமீட்டர் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். அடுத்தது லிமிட்ஸ், லிமிட்ஸுக்கு LIM லிமிட்ஸ் இங்கே 0,0 420,297 அப்பர் ரைட் கார்னருக்கு 420,297 கொடுக்குறேன். கீழே ஸ்னாப் செட்டிங்கில் டிஸ்பிளே கிரிட் பிஹாண்ட் லிமிட்ஸை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜூம், கீழே ஆல். இப்போ நம்மளோட 2D ஒர்க் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே போய் 3D மாடலிங் கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ 3D கன்வெர்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதான் 3D பேனல். இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் மாற்றிக்கலாம். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இங்கே இருக்க ஹோம், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐசோமெட்ரிக் மாற்றிக்கலாம். இல்லைனா நான் மறுபடியும் டாப் கொடுக்குறேன், மறுபடியும் 2Dக்கு வந்துச்சு. இப்போ இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா SW ஐசோமெட்ரிக், இதை கொடுத்திங்கன்னா இது ஐசோமெட்ரிக் வியூக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி 2 வழி இருக்குது நம்ம ஐசோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்க்கலாம். பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்கலாம், 50 கொடுக்குறேன். அடுத்தது இங்கே 50 கொடுக்குறேன். நான் ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட்டு ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2Dயில் இருக்குது. நம்ம வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்திங்கன்னா 2D ஒயர் ஃப்ரேம்னு இருக்குது. இது இங்கே ரியலிஸ்டிக்னு வச்சிங்கன்னா 3D கன்வெர்ட் ஆகிடும். இப்போ 3D இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இதை நம்மளால் 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஆனால் எக்ஸ்ட்ரூடில் முடியும். நார்மலாக நம்மளால் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்க பாக்ஸ் செலக்ட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம், இந்த ரெக்டாங்கிள் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்னு. இப்போ மறுபடியும் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் நம்மளுக்கு அந்த பாக்ஸு க்ரியேட் ஆகுது. இப்போ நான் வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன் 50, இது 100. ஒரு ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர்ன்றப்ப 2 பக்கமும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகுது, கீழேயும் மேலேயும். நான் வந்து 50 கொடுத்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீழே க்யூப் கொடுத்துக்கிறேன். க்யூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ நான் 50 கொடுத்துக்கிறேன். என்டர். டிகிரி 90 டிகிரி கொடுக்குறேன். என்டர். பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நமக்கு 50ல் க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் க்யூப், பாக்ஸில் இருக்க க்யூப் கமாண்டு. மறுபடியும் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லென்த்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வித்து ஹைட்டு நாமளே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே நான் 30 கொடுக்குறேன். அதே மாதிரி வித்து ஒரு 70 கொடுக்குறேன். என்டர். இப்போ டெப்த்து எவ்வளோ நம்மளுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஹைட்டை மென்ஷன் பண்ணிடலாம். நான் 100 கொடுக்குறேன். இதுதான் பாக்ஸ் கமாண்டு. அடுத்தது நாம் சிலிண்டர் அதை பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ சிலிண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரேடியஸ் இல்லைன்னா டயாமீட்டர் மென்ஷன் பண்ணணும். நான் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன், 50 கொடுக்குறேன். என்டர். இப்போ ஹைட்டு
ஹைட் வந்து 100 கொடுக்குறேன், என்டர். மறுபடியும் சிலிண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன், பேஸ் பாயிண்ட், ஹைட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது பேஸ் பாயிண்ட் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட், இப்போ நான் செகண்ட் பாயிண்ட் வைக்கிற வரைக்கும் அது மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் 2 பாயிண்ட் சிலிண்டர். இப்போ நான் இங்கே 100 கொடுக்குறேன், என்டர். மறுபடியும் சிலிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பேஸ் பாயிண்ட். இப்போ வந்து ஆக்சிஸை பேஸ் பண்ணி சிலிண்டரு எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ 50 கொடுக்குறேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் இதை நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆக்சிஸ் வேணுமோ அந்த ஆக்சிஸில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆங்கிளில் வேணும்னா ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணுறது கண்ட்ரோல் F8. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிளும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ வந்து நான் ஒரு ஆங்கிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன் 100. அதே மாதிரி 90 டிகிரியில் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கோன் பார்க்கலாம். கோன் நார்மலாக நாம் ட்ரா பண்ணுறது தான். இதில் பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். ரேடியஸ் இன்னும் டயாமீட்டர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் 50 கொடுக்குறேன் ரேடியஸு. அடுத்தது கோன் ஹைட்டு, இந்த கோனோட ஹைட்டு ஒரு 100 கொடுக்குறேன், என்டர். ஓகே. அடுத்தது ஸ்பியரை வந்து ஒரு பால் மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாலுக்கான ஒரு டயாமீட்டர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பால் க்ரியேட் ஆகுது. இங்கே ரேடியஸு இன்னும் டயாமீட்டரை மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ரேடியஸ் கொடுக்குறேன், 50 கொடுக்குறேன். ஓகே. அடுத்து நாம் பிரமிடு பார்ப்போம். பிரமிடும் சேம் கோன் மாதிரி தான். இதில் சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக க்ரியேட் ஆகும். 50 கொடுக்குறேன், என்டர். இப்போ ஹைட்டு, அந்த பிரமிடோட ஹைட்டு 100 கொடுக்குறேன், என்டர். சேம் கோன் மாதிரி தான். அடுத்தது வெஜ்ஜுன்றது ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் மாதிரி, அதாவது ஸ்லைடிங் ட்ரையாங்கிள். இப்போ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ ஹைட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் மாதிரி இருக்கிறது, ஸ்லைடிங் பில்லர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் வெஜ்ஜு. அது டோரஸ் பார்த்திங்கன்னா வடை மாதிரி இருக்கும். அதாவது அதில் மேஜர் டயாமீட்டரும் இருக்கும், மைனர் டயாமீட்டரும் இருக்கும். பார்த்திங்கன்னா மேஜர் டயாமீட்டர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மேஜர் டயாமீட்டர் நான் ஒரு 50 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஒரு 25 கொடுக்குறேன், 25, என்டர். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இசோமெட்ரிக் வியூ. ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நாம் ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி அதை எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம எக்ஸ்ட்ரூடை பற்றி செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு இந்த முன்னாடியே நான் சொன்ன இந்த நார்மல் ரெக்டாங்கிளை வச்சு கூட நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே எக்ஸ்ட்ரூட் இருக்குது, பார்த்தீங்கன்னா அது செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரூட் கமாண்டை செலக்ட் பண்ணணும். இப்போ ஹைட் வந்து 50 கொடுக்குறேன், என்டர். அடுத்து நாம் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணி அதை சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். பேஸ் பாயிண்டை செலக்ட் பண்ணிவிட்டு
ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் 50, என்டர். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு போயிட்டு ஜஸ்ட் அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிலிண்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே நான் ஹைட்டு 100 கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம நார்மல் 2D ஒயர் ஃப்ரேமை கூட நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்ச்.